உறவுகளே, உங்களுக்காக நான் இன்னைக்கு எடுத்துட்டு வர போற அடுத்த ரெசிபி தயிர் சாதம் தாங்க. தயிர் சாதம் அப்படின்னா சாதாரணமான தயிர் சாதம் இல்லைங்க. இது தாளிச்ச தயிர் சாதம். தாளிச்ச தயிர் சாதம்னு சொல்றத விட வெங்காயம் வச்சு தாளிச்ச தயிர் சாதம். ஸோ வெங்காய தயிர் சாதம் நான் எப்படி செய்யறது அப்படின்றத நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க உறவுகளே, எப்படி செய்யலான்னு நம்ம பார்ப்போம். நம்ம அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குக்கரில் சாதத்தை நல்லா வேக வச்சிடணுங்க. குழைய வேக வச்சுட்டு அதை வெந்ததுக்கு அப்புறமா சாதத்தை எடுத்து இன்னும் கூட நல்லா இந்த மாதிரி குழைச்சி வச்சுக்கணுங்க. நல்லா குழைய இருந்தால் தான் சாதம் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகு உளுந்து போடக்கூடாதுங்க. இதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வருது இல்லைங்களா? பொரிஞ்சு வரும்போது இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பொரியட்டும் உறவுகளே. இப்போ கடுகு வெடித்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துருக்கோங்க. இதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த சாதம் குழைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. இதை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த தயிரை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க. இதை நல்லா இப்படி கிளறி விடுங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளிச்ச தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க.